ஹலோ நண்பர்களே, லைஃப்பில் இது வரைக்கும் எந்த வித ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணதே இல்லை. ஜஸ்ட்டு சீயக்காய், ஷாம்பூ, அப்புறம் வீட்டிலே காய்ச்சிற எண்ணெய், அவ்வளோதான். பட் புதுசாக சீரம் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை. இந்த ஹேர் க்ரோத் சீரம் பொறுத்த வரைக்கும் மினாக்சிடில்னு ஒரு எஃபெக்டிவான காம்பவுண்ட் இருக்குது. பட் எனக்கு அதில் உள்ள சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்து பயம். ஒருவேளை அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேர் ஃபால் ஆகலாம், இல்லாட்டி அது நான் ப்ராடக்டை யூஸ் பண்ண நிறுத்தினதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஆகலாம். ஒரு சிங்கிள் ப்ராடக்டையோ ஒரு சிங்கிள் காம்பவுண்டையோ ரெகுலராக லைஃப் லாங் யூஸ் பண்ணுறது யாருக்குமே விருப்பம் இருக்காது. ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணோம், அதுக்கான பெனிஃபிட் வருதா, ஓகே, அப்படி தான் எல்லோரும் யோசிப்போம்னு நினைக்கிறேன். சரி, மினாக்சிடில் வேண்டாம் அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் டிரைவ்டு ப்ராடக்ட்ஸ். பிளான்ட் டிரைவ்டு ப்ராடக்ட்ஸில் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னா, எந்த உயிருள்ள ஜீவன் மேலேயும் ஒரு டிஷ்யூ மேலேயும் ஒரு செல் மேலேயும் அது இஃபெக்டிவாக வேலை செய்யும். இந்த ஹேர் க்ரோத் டெஸ்ட்டில் நான் எடுத்துருக்கிற சீரம் ரிடென்சில் அண்ட் அனகேன் உள்ள ஒரு சீரம், அப்புறம் ரோஸ்மெரி ஆயில். இந்த ரிடென்சிலில் டிஹெச்கியூஜி அண்ட் EGCG2 இது ரெண்டு தான் மெயின் காம்பனண்ட். இது நம்ம ஸ்கேல்பில் உள்ள ஸ்பெசிஃபிக் ஸ்டெம் செல்ஸை கான்சன்ட்ரேட் பண்ண போகுது. அப்புறமா ஹேர் ஃபாலிகல்ஸை ஃபைப்ரோபிளாஸ்ட் பண்ண போகுது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், முடி வளர வைக்க போகுது, அவ்வளோதான். இந்த ரெண்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸோட இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறாங்க. கிளைசின், இது ஒரு அமினோ ஆசிட், நம்ம ஹேர் ப்ரோட்டீன் கெரட்டின் இருக்கு இல்லையா, அதை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஜிங்க் குளோரைடு, இது அந்த கெரட்டின் ஹேர் ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுது. கிளைசின் கெரட்டினை ப்ரொடியூஸ் பண்ண போது, ஜிங்க் குளோரைடு அந்த கெரட்டினை வேலை செய்ய வைக்க போகுது. செகண்ட் இன்க்ரீடியண்ட் அனகைன், இதுவும் ஒரு பிளான்ட் டிரைவ்டு இன்க்ரீடியன்ட் தான். பச்சை பட்டாணி இருக்குது இல்லையா, அதுலேருந்து டிரைவ் பண்ணுறாங்கன்னு போட்டிருக்காங்க. இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மேல் பேட்டர்ன் ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ்க்கு, அதாவது ஃப்ரண்ட்டில் ஹேர் லைன் அப்படியே டிசைட் ஆகிட்டே போகும் இல்லையா, அதுக்காக ஹெல்ப் பண்ண போகுது. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயிலிங்காக ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில். ஆக்சுவலி இது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும், பார்க்க ரொம்ப தின்னாக இருக்கும். பட் நம்ம இதை டேரெக்டாக ஸ்கேல்பில் யூஸ் பண்ண முடியாது, ஒருவேளை இரிட்டேஷன் வரவும் வாய்ப்பு இருக்குது. வீட்டிலே மேக் பண்ண என்னோடய ஹேர் ஆயிலில் இது ஒரு 20 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிப்பேன். ஜஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது அப்படியே நம்ம ஸ்கேல்பில் இருக்கிறதுக்கு விட்டுறலாம். இந்த சீரம் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகணும்னா காலையில் சாயங்காலம் யூஸ் பண்ணணும்னு சிலர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, டெய்லி ஒன்ஸ்ன்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் நான் இதை ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுக்கிறேன். சில நாள் மிஸ் ஆகிட்டா கூட எனக்கு பரவாயில்ல தான். நல்லா சஃபிஷியண்ட்டான ஒரு பம்ப் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஹேர் ரூட்ஸில் ஸ்ப்ரெட் ஆக விட்டால் போதும். சீரம் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஈஸியாகவே ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறமா ஜென்டிலாக ஒரு மசாஜ். எனக்கு இது டே டைமை விட நைட் டைமில் நல்லாவே ரிசல்ட்ஸ் தருது. ப்ராப்பராக ஹேர் சீரம் அண்ட் ஹேர் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு 10 டேஸ் இருக்கும். ஹேர் சீரம் ஒரு 6 to 7 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் அதுக்குள்ளாரே 3/4 பாட்டில் காலி ஆகிடுச்சு. 10 டேஸ்லேயே எனக்கு நல்ல பேபி ஹேர் க்ரோத் இருக்குது. அப்புறம் இதுக்கு முன்னாடியே இருந்த பேபி ஹேர்ஸ் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்டெண்ட் ஆகி வளர்ந்துருக்கு. பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிற இந்த ஹேர் எல்லாம் எனக்கு புதுசாக வளர்ந்த ஹேர். பாருங்கள், இப்போ நான் சிக் எடுத்திருக்கேன், பட் எனக்கு எவ்வளோ கம்மியாக ஹேர் ஃபால் ஆகிருக்குன்னு. இதுவே பெரிய சேஞ்ச் தானே. ஹேர் ஃபால் கம்மியானாவே மண்டையில் முடி இருக்கும். அப்புறம் பேபி ஹேர்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வளருது. மெஷரிங் ஹேர் லென்த்து இன்க்ரீஸ் பண்ணுமான்னு ஜஸ்ட்டு செக் பண்ணுறேன். இந்த 10 டேஸில் லென்த் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. 103 சென்டிமீட்டர்ஸ் இருந்தது. ஆஃப்டர் 10 டேஸ் எனக்கு 105 சென்டிமீட்டர் வந்திருக்கு. 2 சென்டிமீட்டர்லாம் ஹேர் க்ரோத் ஒரு மேட்ரா அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பெரிய மேட்ரு தான். ஒரு ஆவரேஜ் ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளவு ப்ராடக்ட்டும் எவ்வளோ மணியும் செலவாகும், அதே மாதிரி இஃபெக்டிவ் ஹேர் க்ரோத்துக்கு எவ்வளோ மணியும் எவ்வளோ ப்ராடக்ட்டும் யூஸ் ஆகுங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும். எனக்கு இந்த 10 டேஸ்லேயே 3/4 பாட்டில் காலி ஆகிடுச்சு. நான் பாதி நல்லா யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஆஹா, இது மந்த் ஃபுல்லாக வராது போல். நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணோன்னா ஒரு மாதத்துக்கே 4 பாட்டில் வாங்கணும். நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ப்ராடக்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ப்ராடக்டோட ரேட்டையும் உங்கள் ஹேர் கண்டிஷனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு எவ்வளோ பாட்டில்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் தேவைப்படுங்கிறது தெரியும். ஆனால் ரோஸ்மெரி ஆயில் எனக்கு இன்னும் ஒரு 10-15 ஹேர் வாஷ்க்கு வரும். பிகாஸ் நான் அதை என்னோடய ஹோம்மேட் ஹேர் ஆயிலோடு நான் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். கன்க்ளூஷன் ஃபார் ரிடென்சில் அண்ட் அனகைன் அண்ட் ரோஸ்மெரி ஆயில். இந்த ஹேர் க்ரோத் டெஸ்ட்டில் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? ஹேர் ஃபால் கம்மியாகணும், ஹேர் க்ரோத் ப்ரொமோட் ஆகணும், ஹேர் டென்சிட்டி அதிகமாகணும், அப்புறம் இந்த ஹேர் க்ரோத் பெர்மனெண்ட்டாக இருக்கணும். இதுதான் நம்ம எல்லாரோட காமன் எக்ஸ்பெக்டேஷன்.
அதை இந்த ஹேர் க்ரோத் டெஸ்ட் மீட் அவுட் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஹேர் ஃபால் கம்மியாக இருக்கா அப்படின்னா எனக்கு 80% கம்மியாக இருக்குது. பட் டெய்லி சிக்க உடைக்கும் போது அதிகமாக முடி கொட்டுறதில்ல. என்றைக்கு வந்து விக்ரஸான ஹேர் மசாஜ் இருக்குதோ, ஹேர் வாஷ் இருக்குதோ, அன்றைக்கி மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸசிவாக ஹேர் லாஸ் இருக்குது. பேபி ஹேர் வந்திருக்கா, புது ஹேர் க்ரோத் இருக்கா, ஸ்கேல்ப் ஸ்டிமுலேட் ஆகிருக்கா அப்படின்னா எஸ் இருக்குது. பட் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். நம்ம அதனாலே இந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் அடிக்ட் ஆயிடுவோம். பேசிக்கலி என்னோடய ஐடியாலஜி என்னென்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் மேலேயும் ஓவர் டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி சில நேரங்களில் நமக்கு யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வரும். சில நேரம் நம்ம அந்த ப்ராடக்ட்டை ரீபர்ச்சேஸே பண்ண முடியாத அளவுக்கு கூட ஆகும். அந்த சமயங்களில் அச்சிச்சோ அந்த ப்ராடக்ட் இல்லைனா நம்மளால் சர்வை பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. பர்சனலாக ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் டாக்டரை விசிட் பண்ணுங்கள். ஹேர் க்ரோத் ரொட்டீன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 3, டென்சிட்டி க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% தான். பெருசாக டென்சிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இல்லை. அதை நான் இந்த ப்ராடக்ட்ஸ் மேலெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். ஹேரோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா தேவையான அளவு ப்ரோட்டீனோ ஒமேகா 3, 6 எல்லாம் நமக்கு தேவைப்படும் ஹேரோட டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக. சரியாக சாப்பிடாம ஹேர் டென்சிட்டியெல்லாம் இந்த ப்ராடக்ட் கொடுக்குன்னு எதிர்பார்க்குறது, அவங்க வந்து ஹேர் டென்சிட்டியை ப்ரொமோட் பண்ணணும் தான் கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு ஹேர் டென்சிட்டிலாம் வரல. இந்த ஹேர் க்ரோத் பெர்மனெண்ட்டா அப்படின்னா கண்டினியூஸாக சில டைம்லாம் 4 நாள் சீரமும் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கேன், ஹேர் வாஷும் சரியாக பண்ணாமலாம் இருந்திருக்கேன். இந்த 10 டேஸில் ஒன்றும் பெருசாக எனக்கு புது ஹேர்லாம் போன மாதிரி இல்லை. ஓரளவு ரெடென்சில் அகெயின் ரோஸ்மெரி வந்து நமக்கு பெர்மனெண்ட்டான ரிசல்ட்ஸ் தான் தருது. ஃபைனலி நிறைய பேபி ஹேர்ஸ் வந்திருக்கு. 2 சென்டிமீட்டர் ஹேரோட லென்த் வந்திருக்கு. அதோடு சேர்ந்து ஸ்கேல்பில் உள்ள டேண்ட்ரஃப் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு, இன்ஃப்ளமேஷன்லாம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. இது ஹேர் ரூட்டை ஸ்டிமுலேட் பண்ண போது நமக்கு புது ஹேர் வரப்போகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒயிட் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, இப்போ அந்த ஹேர் ஃபாலிக்குள்ளே உள்ள ஒயிட் ஹேரும் சேர்ந்து தான் நமக்கு வளரப்போகுது. ஹேர் சீரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பார்ப்போம், ஆஹா நம்ம மண்டையில் இவ்வளோ வெள்ளை முடி இருக்குதா, இவ்வளோத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கோமான்னு. இந்த ஒயிட் ஹேர் எல்லாம் பிளாக்காக மாற்றுறதுக்கு ஒரு செப்பரேட் ஹேர் கேர் ரொட்டீன் இருக்குது. அதே மாதிரி ஃபுட் பேட்டர்னும் இருக்குது. அதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹேர் க்ரோத் டெஸ்ட் சக்ஸஸ் ஆனால் எஸ் சக்ஸஸ் தான் எனக்கு. இந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.